ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆன்லைன் சர்வீஸ்லே பங்கு பெற்றிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த அக்டோபர் மாத 2வது ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் இப்படியாக கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நாம் துதிப்போம். விசேஷமாக நாம் இந்த உபவாச நாட்கள் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பல இடங்களில் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிப்பதற்காக நீ தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடல் நடத்துகிற நம்முடைய மகனை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் நேரத்தில் அநேகரோடு நீ பேசுவீராக. ஜெப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் மத்தியிலே விடுதலையோடு புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற டாக்டர் சாமுவேல் ராஜ் அவர்களை இந்த நாளில் எங்கள் வல்லமையாக நீ பயன்படுத்துவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை விடுதலையோடு புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முழு ஆராதனை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய தொடுதலை உணர, உம்முடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, இன்னும் ஆவியிலே பலப்பட, உம்மோடு இன்னும் நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்மை பாடல் நடத்துவதற்காக டாக்டர் ஆண்டனி அவர்கள் வருகிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்கிறது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நாம் இந்த நாளிலே சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நம்மை கண்டாரே, அவரை பாடி ஆராதிக்கலாமா? எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள எல் ஷடாய் என்கிற தேவன். அவரை பாடி இந்த நாளில் ஆராதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சர்வ வல்லவராக அவர் வெளிப்படுவார். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி
உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. அவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஏலோகின் தெய்வம். ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் யெகோவா ஷாலோம், அவர் யெகோவா ஷம்மா, அவர் யெகோவா ரூவா, அவர் யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவர் என்னுடைய ஜீவன் உண்மையில் தான் ஆண்டவரே இருக்குது, என்னோட நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே, என்னுடைய பெலன் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாட போகிறோம். மை லைஃப் இஸ் இன் யூ லார்ட், மை ஸ்ட்ரெங்க் இஸ் இன் யூ லார்ட். பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கைகளை தட்டி உணர்ந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி பாடலாம். Is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, in you, it's in you. My life is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, in you, it's in you. I'll praise you with all of my life, I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength, all of my hope is in you. My life is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, in you, it's in you. My life is in you, Lord, my strength is in you, Lord, my hope is in you, Lord, in you, it's in you. தமிழிலே பாட போகிறோம். என் ஜீவன் உம்மிலே, என் பெலன் உம்மிலே, என்னுடைய நம்பிக்கை உம்மிலே. என் ஜீவன் உம்மிலே, என் பெலன் உம்மிலே, நம்பிக்கை உம்மிலே, உம்மில் மட்டும். என் ஜீவன் உம்மிலே, என் பெலன் உம்மிலே, நம்பிக்கை உம்மிலே, உம்மில் மட்டும். என் ஜீவனுடன் துதிப்பேன், என் பெலத்துடன் துதிப்பேன், என் ஆவியோடும் உண்மையோடும் பணிந்து துதித்திடுவே. என் ஜீவன் உம்மிலே, என் பெலன் உம்மிலே, நம்பிக்கை உம்மிலே, உம்மில் மட்டும். என்
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றியே உம் நம்பிற்கே. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. You went to Calvary and there you died for me. Thank you Lord for loving me. You went to Calvary and there you died for me. Thank you Lord for loving me. You rose up from the dead, to me new life you gave. Thank you Lord for loving me. You rose up from the dead, to me new life you gave. Thank you Lord for loving me. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் இனத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யோசித்து பார்த்தோம்னா எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இம்மட்டிலுமாய் நம்ம நடத்தி வந்தாரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்கிறது போல நம்மை தூக்கி சுமந்தாரே. நம்ம கர்த்தர்கிட்ட பாடி நன்றி சொல்ல போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி என்னை காத்து வந்தீங்களே, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. தீயையும் தண்ணீரையும் கடக்கும்போது நீங்க என்னோட கூட இருந்தீங்க ஆண்டவரே. நீங்க இல்லாட்டி நான் என்றோ அழிந்து போயிருப்பேன். உமக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி பாடலாமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாட்களிலே ஒரு அனுகூலமான துணையா இருந்தாரு. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. அவருடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதித்தார். நம்முடைய எல்லைகளை பெருகும்படி செய்தாரே. அவர் எவ்வளவு நல்லவர். உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி, நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை
தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தம்முடைய கிருபைகளால் நம்மை நிரப்பினார், நம்மை உயர்த்தி வைத்தார், நம் கால்களுக்கு எட்டாத உயரங்களிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தினார். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தாய். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தாய். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நாங்கள் தண்ணீரை கடக்கும் போது ஹல்லேலூயா, நாங்கள் மூழ்கி போகாதபடி எங்களை தாங்கிக் கொண்டிரே ஆண்டவரே. கஷ்டமான சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து வருகிற போது ஹல்லேலூயா, நீர் எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை கைவிடாமல் இருந்தீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாதிருந்தால் நாங்கள் இன்றோ எங்கள் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்போம் ஆண்டவரே. நாங்கள் இம்மட்டிலும் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பாராட்டுகிற எல்லா நன்மைகளும், எல்லா ஈவுகளும், கிருபைகளும் உம்முடைய பரத்திலிருந்து எங்களுக்கு வந்தது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைக்காக, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து சுவாமி ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு எல்லா ஆராதனையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மகிழ்ந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எங்கள் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆம் ஆண்டவரே, நல்ல எபினேசராக என்னுடைய வாழ்க்கையில் இருந்தீரே ஆண்டவரே. இம்மட்டிலுமாக என்னை தாங்கி நீ வழிநடத்தி வந்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் எங்களை நடத்த வல்லவராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதனால ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுனாலே நாங்கள் எதிர்காலத்தை தைரியமாய் பார்க்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக எரிகோ போன்ற சோதனைகள் வந்தாலும், யோர்தான் போன்ற சோதனைகள் வந்தாலும், எல்லாவற்றையும் ஜெயமோடு நாங்கள் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
முகத்தை பார்க்கணும், உம்மோடு இருக்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை 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 உமக்குத்தானே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. மோசேயை போல உடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களாக, யோசுவாவை போல அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாக, தாவீதை போல வேறிடத்தில் 1000 நாள் நான் வாழ்வதை பார்க்கலும் உடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது என்று சொல்லுபவர்களாக, ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக நாளை நாம் சொல்லலாமா? என்னுடைய ஆசை நீங்க தான் ஆண்டவரே, வேறொன்றும் இல்லை சுவாமி. ஹல்லேலூயா. நீரே என்னுடைய விருப்பம். பரலோகத்தில் உம்மை தவிர வேறு யார் உண்டு ஆண்டவரே? பூலோகத்தில் நீரே என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தில் உண்மையா சொல்லலாமா? என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ? என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ? நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உம் சமூகம் போதும், அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உம் சமூகம் போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இருக்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே.
you Lord. Hallelujah. இந்த நாளில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக ஹalleluya இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒன்றிணைந்த ஆண்டவரே ஒருமனப்பட்டு இந்த நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரின்றி நாங்கள் இல்லை என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ஹalleluya. உம்மை தவிர நன்மையான காரியம் வேற எதுவும் பெரிய காரியங்கள்ட்ட இல்ல ஆண்டவரே. ஹalleluya. நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய ஆதரவு. ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya. உம்மை தவிர ஆராதனைக்கு பாத்திரர், உம்மை தவிர துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஒருவரும் இல்ல ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ. ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கை முழுசும் உம்மை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையா இருக்க ஹalleluya எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய சொல், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயல் எல்லாம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஆராதனையா இருக்கட்டும்பா. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. இறுதி நாளத்தில் இன்னும் ஒரு முறை சொல்ல போறோம் ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. உண்மையா சொல்லலாமா? கண்களை மூடி சீரியஸா நம்ம வீட்டில இருந்து நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா தேவ சமூகம் நம்ம மத்தியில இருக்கு. ஹalleluya. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லாமா? ஹalleluya. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. There is no one else like you. ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் உண்மையாக அறிக்கை செய்கிறோம். உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்கிற, உம்மை போல எங்களை மன்னிக்கிற, உம்மை போல எங்களை இப்படி பிள்ளைகளாய் மாற்றுகிற ஒருத்தரும் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் இருக்க முடியாத ஆண்டவரே. உம்முடைய நிபந்தனை இல்லாத ஆழமான அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களுடைய ஆராதனைக்கும் நன்றிகளுக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் யாவரும் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் முழு சபையையும் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தந்த நல்ல ஆராதனை வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் நல்லவர். தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துவோம். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. துதிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை தருகிறார், அற்புதங்களை செய்கிறார், தடைகளை உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீ தந்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திலே மலைகள் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த உபவாச நாட்கள் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு உபவாச நாளுடைய 19வது நாள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தனியாக குடும்பத்தில் சபையாக நாம் செய்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்தரங்கத்தில் நம்முடைய ஜெபங்களை பார்க்கிற பிதாவானவர் வெளியரங்கமான பதிலை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான ஆண்டவரே காலவேளையிலும் இந்த ஆராதனை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தருகிற ஆண்டவரே ஜெப ஆவிக்காக, ஜெப அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. கடந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் நீ கேட்டிருக்கிறீர். சீக்கிரத்தில் நீ பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி பதில் தருவீராக. ஏற்ற வேலைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நேர்த்தியாக உம்முடைய வேலைகளை கர்த்தர் நீ செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் உம்முடைய பிள்ளைகள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீ பதிலை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின்படி ஆண்டவர் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சபையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவீராக, மறுரூபத்தை தருவீராக. ஜனங்கள் உயிர்மீட்சி அடைய, எழுப்புதல் அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை இன்னும் கர்த்தரோடு கிட்டி சேர ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை ஆண்டவர் தருவீராக. எல்லா தடைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய கிருபையினாலே, புதிய வல்லமையினாலே, உன்னத பலத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியிலே ஒவ்வொருவரும் அனலாயிருக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாற, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்க ஒவ்வொருக்கு ஆண்டவர் நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையில் ஒரு நல்ல மாற்றம் வரட்டும். பரிசுத்த வாழ்க்கையிலே ஆண்டவரை முன்னேற்றம் வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்தை ஆண்டவரை வாஞ்சிக்கிற சபையாக சபையை கர்த்தர் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியின் வரங்களினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக அப்பா. ஆண்டவரே, ஆத்ம பாரத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் வருகிற எல்லா குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்களை சந்திப்பீராக. ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வருகிற நாட்களில் சபைக்குள்ளாக வர ஆண்டவர் நீ கிருபை தருவீராக. கண்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையிலே நீ தரப்போகிற எழுப்புதலுக்காக, உயிர் மீட்சிக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து வழிநடத்துவீராக. சபை மக்கள் எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. குடும்ப வாழ்க்கையிலே, வேலையிலே, ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. வானங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் உண்டாகட்டும், ஒத்தாசை கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. சபைக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் அத்தமாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியர்கள் எல்லாம் வல்லமையாக நீ பயன்படுத்துவீராக. தேசத்தின் தலைவர்கள் எல்லாரும் கர்த்தர் ரட்சிப்பீராக. அரசியல் தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் ஆண்டவரே கர்த்தரை அறிந்து கொள்ள, கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் இருக்கிற 139 கோடி மக்களும்
இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாபெரும் எழுப்புதலை தேசம் சந்திக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பின்மாறி மலையை தேசத்தில் நீ ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. பாவங்கள், சாபங்கள் ஆண்டவரே, அருவருப்புகள், தீவிரவாதங்கள், லஞ்சம், ஊழல் எல்லாம் ஆண்டவரே தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, தேசத்தில் நீர் உயர்த்தப்படுவீராக, உம்முடைய வல்லமை தேசத்திலே விளங்கட்டும் ஆண்டவரே. மாம்சமான யாவரும் உம்முடைய ரட்சிப்பை தேசத்திலே காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா பிரச்சனை சீக்கிரத்தில் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும் ஆண்டவரே. யாரும் பாதிக்கப்படவில்லை என்று சொல்கிற செய்தி சீக்கிரத்தில் எங்களுடைய காதுகளில் கேட்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் அன்று சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாரும் சுகமடைந்து வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலயங்கள் மறுபடியும் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமையிலே திறக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் ஆலயத்தில் வந்து கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும், எங்களோடு நாளை பேசுவீராக. உடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, உடைய ஊழியக்காரங்களை மத்தியில் வளமையாக நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், படைக்க போகிற காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்தியும். புதிய வழிகளை உடைய பிள்ளைகளுக்காக நீ திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓரிரு அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாட்கள் நம்முடைய திருச்சபையில் உபவாச நாட்களாக இருக்கிறது. ஆகவே புதன், வியாழன் ஆகிய 2 நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் இரவு 9:30 மணி முதல் 10:30 வரைக்கும் சபையாக ஜூம் மூலமாக இணைந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதன், வியாழக்கிழமை மாலை நமக்கு ஆராதனை உண்டு. நீங்கள் நேரடியாக வந்து பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக வருகிற வியாழக்கிழமை காலை 9:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், 9:30லேருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு சிறப்பு உபவாச முகாம் ஒன்று இருக்கிறது. நம்முடைய திருச்சபையில் வைத்து நடைபெறும். தேசத்திற்காக, நம்முடைய பட்டணத்திற்காக, எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அந்த நாள் அரசு விடுமுறையாக இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாரும் ஜெப வீரர்கள், விசுவாசிகள் வந்து பங்கு பெறுங்கள். நமக்குள்ளாக ஒரு ஜெப ஆவி பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த நாளை பிரத்யேகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உண்மையுடன்
ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மதுரை பட்டணத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய ஸ்தாபனத்துடைய மூத்த தலைவர்களே ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள். டிபிசி என்கிற தமிழ்நாடு வேதாகம கல்லூரியிலே சுமார் 34 ஆண்டுகள் பல பொறுப்புகளிலிருந்து தேவனுடைய பணியை செய்தார்கள். பல ஆண்டுகளாக முதல்வராகவும் அந்த கல்லூரியில் இருந்தார்கள். ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பாத்திரம். பல தேசங்களிலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார். இப்பொழுதும் குளோபல் யூனிவர்சிட்டி என்கிற அந்த யூனிவர்சிட்டியிலே இந்தியாவிலே அவர்கள் நேஷனல் டைரக்டராக இருந்து பணி செய்கிறார்கள். இந்தியாவின் பல மாநிலங்களில் சென்று அவர்கள் அநேகரை உருவாக்குகிற ஊழியத்திலே உருவாக்குகிற பணிகளை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலும் கூட இந்த பேண்டமிக் டைமில் 2-3 முறை அவர்கள் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆன்லைன் சர்வீஸில். இந்த நாளிலும் நம்மோடு பேசுவதற்கு அவர்கள் வருகிறார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி டாக்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் வரவேற்போம். இதயத்தை திறந்து கொடுப்போம். கர்த்தர் நாளில் நம்மோடு அவர் பேசுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்று இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறதான உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பிரசங்கிப்பதற்கு எனக்கு கிடைத்ததான இந்த சந்தர்ப்பத்தை மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். இன்று சிந்தனைக்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ ஈரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவனிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சைச் செடியிலும் தன் கோழி கழுதையின் குட்டியை நற்குல திராட்சைச் செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரசத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதா என்கிறதான தன்னுடைய குமாரனுக்கு யாக்கோபு கொடுக்கிறதான தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்கள் இங்கே பார்க்கிறோம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளையும் தன்னுடைய அந்திய காலத்தில் அவன் தன்னிடத்தில் அழைத்து ஒவ்வொருவருக்கும் வரக்கூடியதான ஆசீர்வாதங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். யூதாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே தீர்க்க தரிசனமாக வந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். யூதா என்கிறதான இந்த குமாரன் வேதாகமத்திலே முக்கிய இடம் வகிக்கிறார். எபிரேய மொழியிலே யூதா என்ற பெயருக்கு அர்த்தம் துதி என்பது அர்த்தம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனத்தில் லேயாள் இந்த குமாரனை பெறும்போது அவள் சொல்லுகிறாள், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். ரூபன் 1வது புத்திரன், சிமியோன் 2வது குமாரன், லேவி 3வது புத்திரன், 4வது பிள்ளையாகிய இந்த யூதா பிறந்தபோது அவள் சொல்லுகிறாள், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். தன் தாயின் வாயிலே துதியை கொண்டு வந்த ஒரு குமாரன் யூதா. இந்த யூதா அவனுக்குரியதான 8 ஆசீர்வாதங்களை இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பதாக எபிரேய மக்கள் அல்லது யூத மக்கள் துதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் துதி என்று சொல்லும்போது உதட்டளவிலே துதிக்கிற துதி அல்ல, நாவளவிலே துதிக்கிறதான துதி அல்ல, தொண்டையிலிருந்து வருகிறதான துதி அல்ல. என் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை பாடுவேன் என்று பக்தன் சொல்லுவது போல இந்த எபிரேய மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், துதிக்கும் போது அது உள்ளத்தின் ஆழத்தில் என்று நாம் தமிழிலே சொல்கிறோம். அவர்கள் வயிற்றின் ஆழத்திலிருந்து அது ஏறி வருமாம். அப்படி அவர்கள் துதித்தார்களாம். இந்த துதியிலே 7 நிலைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு மனிதன் ஆண்டவரை துதிக்கும் போது சிருஷ்டி கர்த்தர், ரட்சிப்பின் தேவன்,
பராமரிக்கிற கர்த்தர், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், நியாயாதிபதியாகிய கர்த்தர். இந்த ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு நிலையில் துதித்தால் போதாது, 7 நிலைகளிலே ஏறி துதிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு. தாங்களும் அதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த 7 நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லி, யூதாவுக்கு கிடைத்ததான துதியினாலே அவனுக்கு கிடைத்ததான 8 ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு சொல்லி உங்களோடு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது அந்த துதியின் நிலை ஹலீல் என்கிறதான எபிரேய வார்த்தை. இந்த ஹலீல் என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு தமிழிலே பொருள் சொன்னால் கர்த்தரை கொண்டாடுதல், ஆண்டவரை கொண்டாடுதல். ஆங்கிலத்தில் இதை சொன்னால் டு செலப்ரேட் காட், தேவனை கொண்டாடுதல். கொண்டாடுதல் என்று சொன்னால் ஒரு பண்டிகை அல்லவா கொண்டாடுதல். இப்பொழுது வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு பண்டிகைகள் இந்தியாவிலே கொண்டாடப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தசரா பண்டிகை வரும், அதை தாண்டி தீபாவளி பண்டிகை வரும், அதை தாண்டி கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும், மிலாடி நபி என்கிறதான பண்டிகை வருகிறது, பொங்கல் என்கிறதான பண்டிகை வருகிறது. ஒவ்வொரு பண்டிகையினுடையதான அந்த வெளிப்பாடு வித்தியாசம். தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஈச் ஃபெஸ்டிவல் இஸ் டிஃப்ரெண்ட். தீபாவளி பண்டிகையை எடுத்துக்கொள்ளுங்களேன். தீபாவளி என்று சொன்னால் பட்டாசு திருவிழா, ஃபயர் கிராக்கர்ஸ், முழுவதும் பட்டாசு வெடிக்க, இனிப்புகள் சாப்பிட, ஏராள இனிப்புகள் சாப்பிட, புத்தாடை உடுத்த, அது மாத்திரமல்ல பரிசுகளை கொடுக்க. அது தீபாவளி திருநாள். மதுரையிலே தீபாவளி முடிந்த உடனே கீழமாசி வீதி என்கிறதான ஒரு கடை வீதி இருக்கிறது. அதில் தீபாவளி மருந்து, தீபாவளி பண்டங்களை சாப்பிட்டு ஜீரணிக்க முடியாதவர்களுக்கு ஒரு உருண்டை லேகியம் மாதிரி கொடுப்பார். அதை சாப்பிட்டு அவர்கள் தங்கள் வயிற்றில் உள்ளதான மக்கிப்போயிருக்கிறதான இனிப்புகளை வெளியே அகற்றுவார்கள். அந்த அளவுக்கு சாப்பிடுவான் தீபாவளியில். தீபாவளி என்று சொன்னால் எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டாடுகிறதான ஒரு நாள். கிறிஸ்துமஸை எடுத்துக்கொள்ளுங்களேன். கிறிஸ்தவர்கள் குடியிருக்கிறதான எந்த ஊரானாலும் நீங்கள் நாகர்கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கே செல்கிறதான சமயத்தில் வீட்டுக்கு வீடு அங்கே ஸ்டார் தொங்க போட்டிருக்கும். மதுரை பக்கம் வரும்போது ஸ்டார் கொஞ்சம் குறைவு தான், திருச்சி பக்கம் வரும்போது ஸ்டார் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கேரளா பக்கம் போகும்போது தாங்க முடியாத ஸ்டார்களாக இருக்கும். அமெரிக்காவில் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்கிறதான லைட் டெக்கரேஷன்ஸை பார்ப்பதற்கென்றே மக்கள் தெரு தெருவாக போய் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஒரு ஸ்டார் போடுவதற்கு கூட வழி இல்லாத வீடுகளிலேயும் இன்றைக்கு 10 ஸ்டார்கள் வரிசையாக தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு கொண்டாட்டம், இது ஒரு கொண்டாட்டம். பொங்கல் திருநாளை பாருங்கள். வீட்டுக்குள்ளே குக்கரில் சமைக்கிறதான காரியங்களை நிறுத்திவிட்டு அதிகாலையிலே மண்பாண்டத்தை எடுத்து தெருவிலே வீட்டுக்கு முன்பதாக வைத்து அதில் பொங்கல் வைத்து அது பொங்கி வரும்போது பக்கத்திலே கரும்பு நட்டு மஞ்சள் நட்டு எல்லோரும் பொங்கி வரும்போது குறவை இட்டு என்ன கொண்டாட்டமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஹலீல் என்கிறதான நிலைமையிலே கர்த்தரை கொண்டாட வேண்டும். என் தேவன் என்னை சிருஷ்டித்தார், அவருக்கு மகிமை. என் தேவன் என்னை ரட்சித்தார், அவருக்கு மகிமை. என்னை தேடி இயேசு வந்தார், அவருக்கு மகிமை என்று கொண்டாடுவது, ஆண்டவரை கொண்டாடுகிறதான ஒரு நிகழ்ச்சி. மௌனமாக துதிப்பதல்ல, துதியாமலே இருப்பதல்ல, அரை ஸ்தோத்திரங்கள் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொண்டாடி ஆராதிக்கிறதான அந்த துதிக்குத்தான் ஹலீல் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது ஆக்கா என்கிறதான வார்த்தை. இந்த ஆக்கா என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், இது அடுத்த நிலையிலே ஆண்டவரை துதித்து. அழகாக்கா என்று சொன்னால் கரங்களை கொட்டி கர்த்தரை துதியுங்கள், கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். வித்தியாசமான சபைகள் இருக்கிறது. எபிஸ்கோப்பிலியன் சபை என்கிறதான சபை இருக்கிறது. இதிலே சேர்ந்ததான சபைகள் ஏராளம். அடுத்தது பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் என்கிறதான சபைகள் இருக்கிறது.
அதற்கு அடுத்து கிராமத்திலே வீடுகளிலே நடக்கிறதான ஆராதனைகள். இந்த ஆராதனைகளிலே இந்த கரங்களை கொட்டி ஆராதிக்கிறதான அந்த ஆராதனையின் மகிமையே தனி. கரங்களை கொட்டி, சாதாரணமாக தாளம் போடுவதற்காக அல்ல, வேகமாக கரங்களை கொட்டி, சகல ஜனங்களே கரங்களை கொட்டி தேவனை துதியுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எப்போது பாடினாலும் எப்போது துதித்தாலும் கரங்களை கொட்டி. ஒரு அரசியல் தலைவர் வந்திருந்தால் அவரை வரவேற்பதற்கு கரங்களை கொட்டுகிறோம். அவருடைய பேச்சுகளை கேட்பதற்கு கரங்களை கொட்டுகிறோம். அவர் பேசி முடிக்கும்போது கரங்களை கொட்டுகிறோம். நல்ல குறிப்பு சொன்னால் அதிலே கரத்தை கொட்டுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்போதும் பெரியவர், மகா பெரிய தேவன். அந்த தேவன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் கரங்களை கொட்டி கர்த்தரை துதிப்பது நல்லது. மதுரையிலே ஒரு சபையிலே நான் சென்றிருந்தேன். இந்த சபையிலே சுவரிலே ஒரு பேப்பர் கட்டிங் ஒட்டி இருந்தது. இது என்ன தினமலர் பேப்பர் ஒட்டி இருக்கிறதே என்று கேட்டேன். அப்பொழுது வாசித்து பாருங்கள் பாஸ்டர் என்று அந்த போதகர் சொன்னான். வாசித்து பார்த்தேன். இருதய நோய் வராமல் இருப்பதற்கு கரங்களை கொட்டுங்கள் என்று அதில் எழுதியிருந்தது. கையை 5 விரலோடு சேர்த்து இப்படி கொட்டினால், ஒரு 10 முறை கொட்டினால், தொடர்ந்து 10 முறை கொட்டினால், இன்னும் எவ்வளவுக்கு அதிகமாக கொட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அது நரம்புகளிலே வேலை செய்து இருதயத்தில் உள்ளதான வியாதிகளை மாற்றுகிறது என்று அதில் எழுதியிருந்தது. அவர் சொன்னால், பாஸ்டர், நான் இதை ஒட்டின நாளில் இருந்து எங்கள் சபையில் கரங்களை கொட்டி பாடுங்கள், கரங்களை கொட்டி துதியுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவையே கையை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறேன். இந்த பிரசங்கத்தை கேட்டு இன்னும் எத்தனையோ பேர் வீட்டில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட் இல்லை, உயிர் இல்லை. எனவே கரங்களை கொட்டி, ஹார்ட்டுக்காக அல்ல, ஹார்ட்டை கொடுத்த கர்த்தருக்காக, வாழ்வை கொடுத்த கர்த்தருக்காக, ஜீவனை இதுவரைக்கும் தக்க வைத்திருக்கிற ஆண்டவருக்காக கரங்களை கொட்டி கர்த்தரை துதியுங்கள். 3வது வார்த்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள், பாராக் என்கிறதான வார்த்தை. பாராக் என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தரை துதியுங்கள். ஆங்கிலத்தில் சொன்னால் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிப்பதற்கு என்னவெல்லாம் சொல்லுகிறோம்? ஸ்தோத்திரம். என்ன அழகாக சொல்லுகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் செய்ததான காரியங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அல்லேலூயா என்கிறதான வார்த்தை வேதாகமத்தில் ஏகப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். ஓசன்னா என்று சொன்னால் இயேசு கோவேறு கழுதையின் மேலே அவர் பவனியாக வருகிறதான சமயத்தில் எருசலேமின் வீதிகளிலே 2 பக்கங்களிலேயும் சிறியோரும் பெரியோரும் என்று குருத்தோகளை பிடித்து ஓசன்னா ஓசன்னா என்று மகிமைப்படுத்தினார்களாம். அந்த ஓசன்னா என்று சொன்னால் காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிறதான யூத ஜனங்களாகிய எங்களை, உம்முடைய ஜனங்களாகிய எங்களை, சேவ் அஸ் ஓ கிங், எங்கள் ராஜாவே எங்களை ரட்சியும் என்று அர்த்தமாம். இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு தேவை மகளே, உனக்கு ரட்சிப்பு தேவை மகனே, உனக்கு விடுதலை தேவை பிள்ளையே. அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தேவை. அதற்கு நீ இந்த வார்த்தையின் லெவலில், இந்த 3வது நிலையே பாராக் என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு இணையான கர்த்தரை துதியுங்கள் என்ற வார்த்தையில் ஓசன்னா என்று துதியுங்கள், அல்லேலூயா என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், மகிமை க்ளோரி என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். உங்களுடைய துதி அடுத்த நிலையிலே ஏறி செல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். 4வது வார்த்தை தலீலா என்கிறதான வார்த்தை. இந்த தலீலா என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தருக்கு பாட்டு பாடுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவது எவ்வளவு நல்லது. முழங்காலிலே நின்று அவரை நோக்கி பாடும்போது கண்ணீர் வடிகிறதே, அந்த கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு.
இந்த கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. பாட்டுகள் எல்லாம் இன்றைக்கு நவநாகரீக முறையில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏற்றதான பாடல்களாக இல்லாமல் வித்தியாசமாக போய்விட்டன. ஆனால் ஆதி காலத்திலே பாடினதான அந்த பாடல்களை விடாமல் பாடினால் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்படி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். காலையிலே எழுந்த உடனே காலை கடன்களை முடித்து விட்டு ஒரு இடத்திலே சென்று முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று மற்றவர்கள் அமர்ந்திருந்து நன்றாக தெரிந்த பாட்டுகளை பாடல் புஸ்தகத்தை வைத்து 2-3 பாடல்களை பாடி பாருங்கள். அந்தகாரங்கள் அகலும். ராத்திரியிலே வந்ததான திகில்கள் எல்லாம் மாறும். அன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதான, நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறதான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விடுதலையை தருவார். கர்த்தருக்கு பாட்டு பாடுங்கள், கர்த்தருக்கு பாட்டு பாடுங்கள். அஞ்சாதிரு என்கிறதான, அஞ்சாதிரு என் நெஞ்சமே என்கிறதான பாடலை நான் பாடி கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்த காலங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அஞ்சாதி ரூயன் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கிறா. உன் துன்ப நாளில் கர்த்தர் உனக்கு கண் பார்ப்பார். யோபுவை விடுவித்த தேவன், யோசேப்பை விடுவித்த தேவன், தாவீதை விடுவித்த தேவன் உனக்கு விடுதலை தருவா. தனிமையிலே பாடு, குடும்பமாக பாடு, சபையாக பாடு. பாடி ஆராதிப்பதற்கு நேரம் கொடுங்கள். மேடையிலே நின்று பாடுகளுடைய பாட்டை ரசிப்பது அல்ல, கீழே அமர்ந்திருக்கிற நாம் ஆண்டவரை மேடையிலே நிற்கிறோடு சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தினால் எத்தனை நன்மையாக இருக்கும், எத்தனை உயர்வாக இருக்கும். அப்படி பாடுங்கள். அது தலீலா என்கிறதான வார்த்தை. 5வது வார்த்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள், தோடா என்கிற வார்த்தை. இந்த தோடா என்கிறதான வார்த்தைக்கு தமிழிலே அர்த்தம் கரங்களை உயர்த்துங்கள். ஆங்கிலத்திலே ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதி. ஆண்டவர் வந்திருக்கிறார், என்னால் ஒன்று முடியாதப்பா என்று கரங்களை உயர்த்துவோம். சத்துரு எதிர்கொள்ள வருகிறார். இந்த சத்துருக்கு முன்பதாக சரணடைகிறதான படைகள் துப்பாக்கியெல்லாம் போட்டுவிட்டு, தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு கரங்களை இப்படி உயர்த்துவது போல ஆண்டவர் வந்திருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாமே கூடும். அதான் இப்படி கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது. நீ கரங்களை கட்டும்போது உன் இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறாய். உன் இருதயம் அடைபட்டு போகிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய இயலாமையை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறோம், நம்முடைய பலவீனத்தை சொல்லுகிறோம், நம்முடைய அதைரியங்களை சொல்லுகிறோம், நம்முடைய தோல்விகளை சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளை, உன் தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றுகிற இயேசு உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் கண்டிப்பாய் உதவி செய்வார். அடுத்தபடியாக 6வதாக யாடா என்கிறதான ஒரு வார்த்தை. இந்த யாடா என்கிறதான வார்த்தை எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கரங்களை விரித்து, கரங்களை பரப்பி, ஸ்ப்ரெட் யுவர் ஹேண்ட்ஸ், எக்ஸ்டெண்ட் யுவர் ஹேண்ட்ஸ். கரங்களை விரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது, சின்ன வீட்டிலே குறுகிய அறையிலே உட்கார்ந்திருக்கிறீர்களா, கரங்களை விரித்து சொல்லுங்கள், ஒரு விஸ்தாரத்தை தாரும் ஆண்டவரே, ஒரு விஸ்தாரத்தை தாரும் ஆண்டவரே. சபையிலே உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளை, சொந்த கட்டிடம், சபை கட்டிடம் இல்லாமல் நீங்கள் இடுக்கு முடுக்கான இடங்களிலே வசதி இல்லாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்களா, ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை விரித்து சொல்லுங்கள், இந்த விஸ்தாரங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, எங்களுக்கு ஒரு விசாலத்தை தாரும் ஆண்டவரே. உறவுகளிலே எங்களுக்கு ஒரு விசாலம் இல்லை, ஒரு விஸ்தாரம் இல்லை. பக்கத்திலும் நெருக்க
நெருக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற வார்த்தையின்படி உன் நெருக்கத்திலே கூப்பிடும்போது கரங்களை விரித்து ஆண்டவரே இப்படிப்பட்ட விசாலத்தை தாரும் என்று சொல்லுங்கள். அது யாடா என்கிறதான வார்த்தை. கடைசி வார்த்தை, கடைசி நிலை, 7வது நிலையிலே கர்த்தரை துதித்தார்கள். அது சாபாச் என்கிறதான எபிரேய வார்த்தை. அந்த சாபாச் என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு சத்தமிடுங்கள் என்று அர்த்தம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் அந்த எரிகோ கோட்டை விழுவதற்காக 7 முறை சுற்றி வந்தார்களாம். 7 முறை சுற்றி வரும்போது யோசுவா சொன்னான், சத்தங்காட்டாமல் இருங்கள். அருமையான தமிழ் வார்த்தை, அருமையான பிரயோகம். சத்தங்காட்டாமல் இருங்கள். 7 முறை சுற்றி வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை. 7வது நாளோ 7 முறை சுற்றி வாருங்கள். 7 முறை சுற்றி வரும்போது 7வது முறையிலே நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் சத்தமிடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எனவே ஆர்ப்பரித்து, shout to the Lord, ஆர்ப்பரித்து கர்த்தரை துதியுங்கள். அது எக்காலத்தை வைத்துக்கொண்டு அவர் சொல்லும்போது 2 கையை இப்படி வைத்துக்கொண்டு சொல்லலாம், அல்லேலூயா என்று சொன்னா உலகம் அதிர கேட்கும். எரிகோ கோட்டை இடிந்து விடும். இன்றைக்கு உனக்கு கீழே வர வேண்டிய எரிகோ கோட்டை எது மகனே? இன்றைக்கு விழுந்து சாய வேண்டிய எரிகோ கோட்டை எது மகளே? காலாகாலமாக எரிகோ கோட்டை பக்கத்திலேயே இருந்து யோர்தானை தாண்டியாகி விட்டது. எப்பொழுது எரிகோக்குள்ளே வந்த அந்த தேசத்துக்குள்ளே வந்தாகி விட்டது. 1வது கோட்டை தடுத்து நிற்கிறது. கானானின் சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு குறுக்கே நிற்கிறது எது? அது இன்றைக்கு விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆர்ப்பரித்து கர்த்தரை துதி. இருக்கிற அறை வீட்டிலே குடும்பமாக துதியுங்கள். நீ இருக்கிற தனி வீட்டிலே குடும்பம், நீ தனியாக கர்த்தரை துதி. எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ கோட்டை விழும். நீ விடுதலையோடு சுதந்திரிக்கக்கூடிய எல்லைகளை இந்த மாதத்திலே சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. 7 வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுகிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் இது வந்து கொண்டிருக்கும். ஹலீல் என்கிறதான வார்த்தை, கர்த்தரை கொண்டாடுங்கள். அக்கா என்கிறதான வார்த்தை, கர்த்தருக்கு கரங்களை கொட்டுங்கள். பாராக் என்கிறதான வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள். தலீலா என்கிறதான வார்த்தை, கர்த்தருக்கு பாட்டு பாடுங்கள். தோடா என்கிறதான வார்த்தை, கரங்களை உயர்த்துங்கள். யாடா என்கிறதான வார்த்தை, கரங்களை விரித்து கர்த்தரை துதியுங்கள். சபாச் என்கிறதான வார்த்தை, ஆர்ப்பரித்து கர்த்தரை துதியுங்கள். அதுதான் யூதா. இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். அந்த யூதா அவனுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும்போது அவன் தகப்பன் சொல்லுகிறான், 7 ஆசீர்வாதங்களை அல்லது 8 ஆசீர்வாதங்களை ரொம்ப தெளிவாக அந்த யூதாவுக்கு அவனுடைய தகப்பன் சொல்லுகிறான். முதலாவது பாருங்கள், 8வது வசனத்தில் 2 வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். 8வது வசனத்தில் சொல்லுகிறான், யூதாவே சகோதரரால் புகழப்படுபவனீரே. துதிக்கிற மனுஷனுக்கு சகோதரரால் புகழப்படுகிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். நீ துதிக்கிறாயா மகளே? நீ துதிக்கிறாயா மகனே? உன் சகோதரரால் புகழப்படுகிற, you shall be praised by your siblings, by your brethren. அவர்கள் உன்னை புகழுவார்கள். என்னைக்கு அனாதை போல தள்ளப்பட்டு, என்னைக்கு ஒதுக்கப்பட்டு, கண்காணாத இடத்துல தனியாயிருந்து அழுது கொண்டிருக்கிறாயா? உன்னை தேடி வருகிறவர்கள் இல்லை. இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனில் நீயும் லாக்டவுன் ஆனது போல இருக்கிறாய். வெளியே பார்க்க சுதந்திரமாக இருக்கிறாய். வாகனங்களிலே போகிறாய், சாப்பிடுவதற்கு செல்கிறாய். ஆனால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் யூ ஆர் இன் அ ஷட் இன் ஸ்டேஜ், ஷட் இன் சிச்சுவேஷன். ஒரு லாக்டவுன் அனுபவம் போல இருக்கிறாய். துதித்து பாருங்கள். நான் சொன்ன இந்த 7 அனுபவங்களில் யூதாவோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து பாருங்கள். எங்கே போனாலும் யூதாவைத்தான் முன்னால் அனுப்பணும். யாக்கோபு எகிப்துக்கு சென்றதான சமயத்தில் அந்த கோசை நாட்டை நீ பார்த்து வா என்று சொல்லி இந்த யூதாவைத்தான் முன்னால் அனுப்புனான். இந்த யூதா
யுத்தத்துக்கு போவதற்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் யூதா முன் செல்லட்டும், அவன் சிமியோனையும் அழைத்து கொண்டு போவான். எல்லா விதத்திலும் போகிறதான இந்த யூதாவை போல யோசபாத் என்கிறதான ராஜா துதிக்கிறவர்களை முன்னாலே நிறுத்தினான், ஜெயம் எடுத்தான். இன்றைக்கு உனக்கு ஜெயம் வேண்டுமா? உன் சகோதரராலே நீ புகழப்பட வேண்டுமா? தன்னந்தனித்த அனுபவங்களில், கைவிடப்பட்ட அனுபவங்களிலே, நிராகரிக்கப்பட்ட அனுபவங்களிலே, இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆர் அரவுண்ட் யூ, உன்னை சுற்றிலும் அந்யோன்யமற்ற தன்மைகள் நிறைந்திருக்கிறது. மனதார நேசிக்க ஆட்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீ. உன்னை விட்டு போனவர்கள் திரும்ப வருவார்கள். 1 வருஷம் கஷ்டப்பட்டதான, பாடுபட்டதான, நிராகரிக்கப்பட்டதான, அவமானப்பட்டதான யோபுவை தேடி, யோபு 42வது அதிகாரத்தில் அவனுடைய எல்லா சகோதரரும் எல்லா சகோதரிகளும் முன்னவனுக்கு அறிமுகமான எல்லாரும் வந்து பரிசுப் பொருட்களை கொண்டு வந்தது போல ஒதுக்கப்பட்டு மூலையிலே அடங்கிவிட்ட, இருட்டறையிலே அடங்கிவிட்ட உன்னை விடுவிப்பதற்கு, உனக்கு வாழ்த்து சொல்வதற்கு உன் சகோதரர் வருவார்கள். கர்த்தர் அதை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, துதிக்கிறவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. துதிக்கிறவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், உன்னுடைய கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேலே இருக்கும். உன் கையை தூக்கி காட்டுங்க, கையை பாருங்க. இந்த கையை தூக்கி, இந்த பலவீனப்பட்ட கையை தூக்கி, ஒருவேளை கைகளில் வியாதி வந்த கைகளாக இருக்கலாம், நடுங்குகிற கைகளாக இருக்கலாம். நான் துதிக்க ஆரம்பிக்கிற ஒருவனுக்கு இந்த கரங்களை எடுத்து உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேலே கர்த்தர் வைப்பார். பிடரியின் மேலே வைப்பார். ஒருவருடைய தலையிலே கை வைப்பது ஆசீர்வாதத்தை குறிக்கும். ஒருவருடைய முதுகிலே கை வைப்பது அது மெச்சிக்கொள்வதை குறிக்கும். ஒருவருடைய கைக்கு கை கொடுப்பது ஐக்கியத்தை குறிக்கும். உடைய தோளோடு தோள் கை போட்டுக் கொள்வது நட்பை குறிக்கும். ஆனால் உன் கையை தூக்கி உன் சத்துருடைய பிடரியில், கழுத்தில் ஆண்டவர் வைக்கும்போது அவன் எழும்பவே மாட்டான். ஒரு சரீரத்தினுடைய அமைப்பிலே அந்த பிடரியில் கை வைத்தால் அது எழும்ப முடியாது. சிங்கம் மற்ற மிருகங்களை அடிப்பதை பார்த்திருக்கலாம். நேர மேலே ஏறி எவ்வளவு பெரிய மிருகமானாலும் கழுத்தை பிடித்து அது கீழே விழத்தொள்ளுவது போல உன் கையை தூக்குவார். துதிக்கிற உனக்கு, கை உயர்த்தி துதிக்கிற உனக்கு, கைவிரித்து துதிக்கிற உனக்கு, கை கொட்டி துதிக்கிறதான உனக்கு ஆண்டவர் உன் கையை தூக்கி உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேலே வைப்பார். 3 சத்துருக்கள் உண்டு. வியாதி என்பது ஒரு சத்துரு, வறுமை என்பது, இல்லாமை என்பது ஒரு சத்துரு, மரண பயம் என்று சொல்வது இன்னொரு சத்துரு. இந்த 3 சத்துருக்களில், இந்த 3 பகைவர்களில் எது உன்னை பயப்படுத்தினாலும் அவை எல்லாவற்றின் மேலும் உனக்கு ஜெயம் கிடைக்கும். கொரோனா காலத்திலே நாம் இழந்தவர்கள் ஏராளம். கொரோனா காலத்திலே நம்மை விட்டு போனவர்கள் ஏராளம். கொரோனா காலத்திலே நமக்கு வந்துதான் மரண பயங்கள் ஏராளம். இன்றைக்கு மகனே, உன் கையை தூக்கி உன் சத்துருடைய மரண பயமாகி உன் சத்துருவின் மேலே, மரணத்தின் மேலே கர்த்தர் வைப்பாராக. வறுமை, இல்லாமை, வேலை இல்லை, தள்ளப்பட்ட நிலைமை, இதில் உன் கையை தூக்கி உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேலே கர்த்தர் வைப்பாராக. வியாதியை கர்த்தர் மாற்றுவாராக. குடும்பங்களில் இன்றைக்கு வியாதி இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. அது துதித்து பாருங்கள், விடாமல் துதித்து பாருங்கள். ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு நான் கார் ஓட்டி போகிற சமயத்தில் 13 மணி நேரம் நான் விடாமல் துதித்த நேரங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த துதியின் அனுபவங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் கையை தூக்கி ஆண்டவர் உங்கள் சத்துருக்களின் பிடரியின் மேலே வைப்பார். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனத்தில், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 8வது வசனத்தில், யூதாவே, உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். You will have the approval of the children of your father, your siblings. உன்னோடு கூட பிறந்தவர்கள் உன்னை அங்கீகரிக்கக்கூடிய ஸ்தானத்திலே நீ வருவாய். என்ன நிலைமையில் இருந்தாலும், என்ன பதவியிலே இருந்தாலும், என்ன வேலையிலே இருந்தாலும், என்ன ஸ்தானங்களிலே இருந்தாலும், என்ன வசதியிலே இருந்தாலும்,
குடும்பத்தாருடைய அங்கீகாரம் இல்லாமல் நாம் இருக்கிறோமே, பொறாமைப்பட்டு உன்னை தள்ளுகிறார்களே, நான் துதித்துப்பார் மகளே, துதித்துப்பார் மகனே, ஆண்டவர் மிகப்பெரிய கிருபைகளை தருவார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You will have the approval of your siblings. நாலாவது சொல்லுகிறேன், அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவே, 8வது வசனம், யூதாவே சகோதரரால் புகழப்படுவோ நீயே, உன் கரம் உன்னுடைய சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். துதிக்கிறவனுக்கு இறை கவர்ந்து கொண்டு ஆகார குறைச்சல் வராதபடி கர்த்தர் காப்பார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா, குறைவுபட்டு ஒன்றுமில்லாமல் இருக்குமா, ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மகளே, மகனே, நீ பட்ட கஷ்டங்கள் போதும், நீ கடந்து சென்ற பாதைகள் போதும், உன்னுடைய வறுமையின் காலங்கள் போதும். நீ சாப்பிட, உன் பிள்ளைகள் சாப்பிட, உன் பேரப்பிள்ளைகள் சாப்பிட, உன் சந்ததி பரம்பரையாய் நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாயிருக்க, துதிக்கிற குடும்பத்திற்கு, துதிக்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி. நீதிமான் யார்? இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மர்மையின் பரலோக வாழ்வின் நிச்சயமுடையவர்கள், இன்றும் இயேசுவோடு நடக்கிறவர்கள். ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், இயேசுவே வாரும் என் இரட்சகராக வாரும் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வாருங்கள். என்ன அழகாக சொல்லப்பட்டது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை நான் கண்டதே இல்லை. ஆண்டவர், உன் பிள்ளைகளோ, உன் பேரப்பிள்ளைகளோ, உன் சந்ததியோ அப்பத்துக்கு இறந்து தெரிந்த காணாதிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். துதித்துப்பார். துதிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பல நிலைகளிலே துதிப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா பால சிங்கம் இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனான். சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அதுக்கு அர்த்தம் என்னவென்றா, அவன் மடங்கி படுத்தான். சாப்பிட்டான், திருப்தியா சாப்பிட்டான், இப்பொழுது இளைப்பாறுகிறான். The people who can praise God can have a better rest in their life. உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். 50 ஆனோடனே சிலருக்கு வருத்தம் வருது, 58 ரிட்டையர் ஆக போகிறேன், இனி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி. 60 ஆனோடனே சிலருக்கு வருத்தம் வருது, பலத்தின் மீதினாலே 70 வருஷம், பலத்தின் மீதினாலே 80 வருஷம், ஆயுசு நாட்கள் 70 வருஷம், நான் முடிய போகிறேன், அதுலேயே அந்த எண்ணத்திலேயே செத்து போவான். அப்படி சாகாத. கர்த்தர் உனக்கு தீர்க்க ஆயுசை தருவார், உனக்கு இளைப்பாறுதலை தருவார். பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருந்தாலும், ஆண் பிள்ளைகள் மாத்திரம் இருந்தாலும், எந்த விதத்திலையும் பிள்ளைகளையே சார்ந்திராமல் உன் கையை நம்பி நீ வாழுவதற்கும் கர்த்தர் உனக்கு கிருபைகளை தருவார், சேமிப்புகளை தருவார். மன நிம்மதியோடு இந்த உலகத்தில் கர்த்தர் அழைக்கிற வரைக்கும், அவர் கூப்பிடுகிற வரைக்கும் இங்கே இருப்போம். அவர் கூப்பிடும் போது நிம்மதியாய் போகிறதான இளைப்பாறுதலின் வாழ்க்கை. துதித்துப்பார் மகனே, துதித்துப்பார் மகளே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். அடுத்த ஆசீர்வாதம், 6வது ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான கர்த்தர், the peace that Jesus brought, the peace that the Messiah brought into this world. அந்த மேசியா வருகிற வரைக்கும், அந்த நம்பிக்கையின் தேவன் வருகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் செங்கோல் உன்னை விட்டு நீங்காது, நீதியின் வாழ்க்கை உன்னை விட்டு நீங்காது,
பரிசுத்தமான வாழ்க்கை அவனை விட்டு நீங்காது. துதிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற மனுஷன் துதிக்க மாட்டான். இன்னைக்கு துதிக்க முடியவில்லையா? உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடு. பரிசுத்த பாதையிலே வா, இயேசுவின் பாதையிலே வா. இயேசு உனக்கு உதவி செய்வார், இயேசு உனக்கு கிருபை செய்வார். அவர் நல்ல தேவன். பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கை வேண்டுமா? துதித்து கொண்டே இருங்கள். உதடு துதித்து கொண்டே இருக்கட்டும். இருதயத்தின் ஆழத்தில், எபிரேயர் சொல்லுவது போல, வயிற்றின் ஆழத்திலிருந்து, குடல்களின் ஆழத்திலிருந்து துதி ஏறி வரட்டும். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அவனிடத்திலே சேர்வார்கள். இன்னொரு விதத்தில் சொன்னால், ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிவார்கள். the obedience of the people. ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படியாத மக்கள், உனக்கு கீழ்ப்படியாத வேலைக்காரர், உனக்கு கீழே வேலை செய்கிறவள் நீ சொல்லுவதை கேட்பது கிடையாது. துதித்து பார், இன்றைக்கு ஆண்டவர் அந்த உயர்வை தருவார். அவர்கள் கீழ்ப்படிதலோடு உன்னிடத்தில் வருவதை நீ காண்பாய். அடுத்து 11, 12 வசனங்களில் சொல்லும்போது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, துதிக்கிறவனுக்கு வரக்கூடிய செழிப்பு, ப்ராஸ்பெரிட்டி, a life filled with riches. ஆண்டவருடைய நிறைவுகள் சூழ்ந்ததான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். நான் வாசிக்கிறேன், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், அவனுக்கு கழுதை குட்டி இருக்கும், திராட்சை செடி இருக்கும். தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும், அவனுக்கு கோழிகை கழுதைகள், சவாரி பண்ணுவதற்கு மாத்திரம் உபயோகப்படுகிறதான கோழிகை கழுதைகள். மற்ற கழுதை பாரம் சுமப்பதற்கு, இது அவனுக்கு ஒரு ரைடு, ப்ளஷர் ரைடு போகிறதுக்கு அப்படிப்பட்டதான கழுதை. நற்குல திராட்சை செடியிலும், திராட்சை செடியில் கொண்டு யாரும் கழுதையை கட்ட மாட்டாங்க. நற்குல திராட்சை செடியில் கொண்டு யாரும் கோழிகை கழுதையை கட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு கண்ட இடமெல்லாம் அவனுக்கு திராட்சை செடிகள் நிறைந்திருக்கும். நற்குல திராட்சை செடிகள் நிறைந்திருக்கும். அவனுக்கு கழுதைகள் நிறைந்திருக்கும், கோழிகை கழுதைகள் அவனுக்கு நிறைந்திருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சை ரசத்தில் தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரசத்திலே தன் அங்கியையும் துவைப்பான். அவனுக்கு வஸ்திரம் இருக்குமா, அவனுக்கு அங்கி இருக்குமா, திராட்சை ரசம் இருக்குமா, திராட்சை பழத்திலிருந்து அப்பந்தான் பிழிந்து எடுத்த திராட்சை பழங்களின் ரசம் இருக்கும். அப்பப்பப்பா, எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதம். உன் வறுமையெல்லாம் போகுமாங்களே, உன் வறுமையெல்லாம் போகுமாங்களே. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டு நீ மனம் திரும்பிற பிள்ளையானால், நீ பரலோக வாஞ்சையோடு இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளையானா, உன் தருத்திரங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தினாலே போவதாக. நீ துதிக்கிற பிள்ளையானா, உன் வறுமையெல்லாம் இயேசுவி நாமத்தினாலே போவதாக. பிசைந்து எண்ணி அளந்து எடுக்கிறதான நிலைமைகள் எல்லாம் மாறி மிகப்பெரிய செழிப்புகளை இயேசு தருவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்லப்படுகிறது, அவன் கண்கள் திராட்சை ரசத்தினாலே சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினாலே வெண்மையுமாயும் இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தில் செழிப்பு என்று சொன்னால் திராட்சரசம் தான், அது குறைவுபடக்கூடாது. கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. ஆனால் கர்த்தரை துதிக்கிறவனுக்கு திராட்சரசம் குறைவுபடாது, பால் ஒரு நாளும் குறைவுபடாது. பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த தேசத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். உன் வாசலிலே இருக்கிறதான அந்த சாபங்களெல்லாம் மாறும். இன்றைக்கு குடும்பமாக துதியுங்கள், அண்ணன் தம்பியாக துதியுங்கள், அப்பா அம்மாவாக துதியுங்கள், அக்கா தங்கையாக துதியுங்கள். குடும்பமாக கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். இந்த 7 நிலைகளில் கர்த்தரை துதித்து பாருங்கள், துதித்து பழகுங்கள். யூதாவுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். அந்த யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 8 ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீர்.
எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும் என்ற வித்தியாசமான கோணத்தில் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க கிருபை தந்து, இன்றைக்கு வறுமையிலேயும் கட்டப்பட்ட நிலைமையிலேயும் அங்கீகாரமற்ற நிலைமையிலேயும் செழிப்பெற்ற வறுமையான நிலைமையிலேயும் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஊழியக்காரனாகி அடிமை ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரங்கள் மாறுவதாக, இல்லாமைகள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, மரண பயங்கள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாவதாக. துதிக்க நாங்கள் பழக கற்றுத்தாரும் ஆண்டவரே. கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள கிருபை தான். ஆசீர்வாதம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிருபையா ஆசீர்வதித்து வசனத்தினாலே விடுவிக்க வேண்டும், வல்லமையினாலே விடுவிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். துதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் யூதாவின் ஆசீர்வாதங்களை நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தருவாராக. கர்த்தரை 7 விதங்களில் துதிக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. நம்முடைய சபை கர்த்தரை துதிக்கிற சபையாக, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற சபையாக கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு விஷயம் கூட பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களுக்கு சிட்டி ரிவைவல் ஏஜென்சி சர்ச்சின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கூட ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் உம்மை துதிக்கவும், ஆண்டவரை ஜெபிக்கவும், உம்முடைய வார்த்தையை இந்த நாளில் கேட்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் எல்லாரும் உம்மை துதிக்கிறவர்களாக எங்களை கர்த்தர் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட 7 விதங்களிலே நாங்கள் உம்மை போற்றி துதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக வருகிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. யூதாவின் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நீ திருச்சபைக்கு தருகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் தேவக்கரம், தேவ பிரசன்னம் எங்களை ஆண்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. கேட்ட வார்த்தையின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை பயன்படுத்தும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.